மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்சத்துல இருக்கு. செவ்வாய்க்கு 6ஆம் மற்றும் 11ஆம் வீடுகள் 2 தோஷங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கட்டாயமாக ஏற்படும். எனவே அவர் ஒரு தீங்கானவராகவும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல காட்சியளிப்பார். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, உங்களுக்கும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முக்கியமா 6ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால நோய் நொடிகள், எதிரி மற்றும் கடன்களை நீங்கள் குறிப்பதாக அது அர்த்தம். எனவே நோய் நொடிகள் உங்களை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கும். கடன்ல நீங்க எப்பொழுதும் போய் சிக்கிக் கொள்ளவே கூடாது. முடிந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து இந்த ஒரு சூழ்நிலையை நீங்க தவிர்த்து கொள்வது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி நீங்க கடன் பிரச்சனையில போய் விழுந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களால் வெளிவரவே முடியாது. 11ஆம் வீட்டில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு இரட்டை ராசிக்கான மாறாக வீடாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்துல முடிந்த அளவுக்கு செவ்வாய் பகவானின் தாக்கத்திலிருந்து எப்படி விடுபட வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாகவும் அதிலிருந்து எந்த விதமான ஒரு அகலக்காலையும் நீங்கள் வைக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் லக்னம் அல்லது லக்னாதிபதியின் பார்வையில் இருந்தால் விபத்துகள் அல்லது காயங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக ஏற்படலாம். எனவே வாகனத்துல செல்லும் பொழுது முடிந்த அளவிற்கு பொறுமையா செல்லுங்க. வாகனத்துல செல்வதை முடிந்த அளவுக்கு உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் என்றால் தவிர்த்து கொள்ளுங்கள். வெளியில் செல்லும் பொழுது மண்டை ஓடுகளை நீங்கள் போட்டுக்கொண்டு செல்வது, ஹெல்மெட் அணிந்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதிரிகளால் அடிக்கடி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தொல்லைகளானது ஏற்படும். எனவே செவ்வாய் பகவான் உங்களை இந்த ஒரு நேரத்துல ஆட்டி படைப்பார் என்று தான் கூற வேண்டும். எனவே எப்படி இருந்தாலும் சரி, முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றங்களானது ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அது எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களாக ஒரு தொழிலை தொடங்கணும், இல்லைன்னா ஒரு வீடு மனைகளை வாங்கணும், ஒரு இடத்த வாங்கணும், ஏதாவது ஒரு பொருளை உங்களால அடையணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களா நினைச்சு கொண்டே இருந்திருப்பீங்க உங்க மனசுக்குள்ளேயும் சரி. அதுக்காண்டி நீங்க உங்களுடைய முழு கடின உழைப்பையும் போட்டுக்கொண்டே இருந்திருப்பீங்க. அந்த ஒரு செயலை உங்களால இந்த ஒரு நாள்ல இல்லைன்னா இதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள்ல கண்டிப்பாக உங்களால் அதை நிறைவேற்ற முடியும். வெளியூர் பயணம் நீங்கள் இந்த ஒரு நேரத்துல மேற்கொள்வீர்கள். அது வாகனங்கள் மூலம் செல்வதை தவிர்த்து கொண்டு பஸ் இல்லைன்னா போன்ற பஸ்ஸு இல்லை வேறு ஏதாவது ஒரு செயல்களின் மூலம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளாக இருக்கும். பிள்ளைகளால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஆறுதல் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும். நம்மளுடைய பிள்ளைகள் தானா நமக்கு இவ்வளவு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனநிலையானது போகும். அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும். கலைத்துறையினர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். நட்பால் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல ஆதாயமானது கிடைக்கும். நினைத்ததை விட உங்களுடைய நட்பின் மூலம் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல சந்தோஷங்கள் நிறைந்ததாக இருக்கும். தேவையான பொருள் உங்களுக்கு சேர்க்கைக்கான உண்டாகும். எந்த ஒரு பொருளை நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பொருளை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத, அதை எப்படி எளிதாக வாங்க முடியும், எப்படி குறைந்த விலையில வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெரிந்த ஒரு நபரின் மூலம் உங்களுக்கான ஆறுதலானது கட்டாயமாக இந்த ஒரு நாள்ல உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியம் இந்த ஒரு நாள்ல மற்ற நாட்களை விடவும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமானது அடைவது நீங்களே உங்களாக கண்கூடாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வம்பு வழக்கு உங்களை தேடி வந்தாலும் அதிலிருந்து உங்களால் எப்படி விலகி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு விலகி இருங்கள். ஏனென்றால் இந்த ஒரு காலகட்டமானது செவ்வாய் பகவான் உச்சத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளின் தாக்கமானது அதிகமாக இருக்கும். எதிரிகள் உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் எந்த இடத்திலிருந்து உருவாவார்கள் என்றே தெரியாது. எனவே முடிந்த அளவிற்கு நீங்க பொறுமையா இருங்க. பொறுமையாக இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் தீருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நேரமானது வரும். அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய எதிரிகள் அனைவருமே அழிந்து செல்வார்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீட்டை நீங்கள் தவிர்க்க வேண்டும். புதியதாக யாராவது உங்களிடம் தொழில் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் என்றால் அவர்களிடம் இருந்து நீங்க தள்ளி இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல நீங்க யாரையும் நம்ப வேண்டாம். நம்பாம இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம உங்களுக்கு தெரிந்த மிதுனம் ராசி நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் உயர்வு காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்படும். அது அனைத்துமே எப்படி தீர்க்க முடியும் என்பதை அறிந்து நீங்கள் தீர்த்தீர்கள் என்றால் உங்களுடைய
வாழ்க்கை இன்னும் நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி மேலே செல்வதற்கான வாய்ப்பும் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தெரிந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சரி செய்யுங்கள். அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.